முதல் ரெக்கார்டை கொடுத்தனா இந்த ப்ரோக்ரஸை பற்றி சொல்லல. இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்த ரெக்கார்டிங் ஆயிருக்கு எனக்கு ஒரு சந்தேகமா கிடக்கு. நான் அது 2 தடவை கொடுத்தேன்னு அந்த சத்தம் வரல. சில நேரம் அந்த நெட்வொர்க் கிளவுட் ரெக்கார்டிங்ல உள்ள சில பிரச்சனை தெரியாது. சரி. ஆஹ் இப்ப இதுல இந்த 3வது டியூட்ல நாங்க என்னென்றால் இந்த தியரி மட்டும் 8 டியூட் நாங்க பார்க்கணும். எப்படியோ கட்டாயமா அது பார்க்க வேண்டிய டியூட். ஏன்னா கேள்விகள் அதுக்குள்ள வருது. சரி, அதை பார்த்துட்டு நாங்கள் முதல் பேப்பர் பாஸ் பேப்பர் 2 பேப்பர் ஆகுது, 2 வருஷம் அல்லது 3 வருஷத்து பேப்பரை நாங்கள் அநேகமா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு கிளாஸ்ல அல்லது 2 கிளாஸ்ல 3 வருஷத்து பாஸ் பேப்பரையும் அதில் விடையையும் நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்படி பார்க்கணும். அவே எக்ஸாம் மாக்கில நடுப்பதில் நடக்குமாறு தான் நாங்கள் கேள்விகளை கொஞ்சம் மாக்கில நடக்கும்னு போட்டிருக்கி. ஆனா அதுல கடைசியில நடக்கும்னா ஓரளவு பரவாயில்ல, இடையில நடக்கும்னா நான் வகுப்புல கொஞ்சம் கூட்டணும். சரிதானே? நான் அதுக்குரிய வகையில அந்த திட்டத்தை போட்டிருக்கேன்னு பார்ப்போம். இதுல இந்த சம்பளங்கள், அடுத்தது சம்பள மாற்றங்கள், அடுத்தது ஏற்றங்கள், இன்கிரிமெண்ட், அடுத்தது சம்பள ஏற்ற மறுப்புகள், இன்கிரிமெண்ட்டை நாங்க எவ்வாறு கொடுக்காம விடுறது, மறுக்கிறது, அடுத்தது கொடுப்பனவுகள், அதாவது கட்டணங்கள், மற்றது ஓவர் டைம், மேலதிக நேர படிகள், அப்படியான விஷயங்கள் இந்த நீங்க பார்த்துருப்பீங்க இந்த டியூட்ல. அது சம்பந்தமா நாங்க பார்ப்போம். இதுல இப்படி இந்த டியூட்ல இருந்து 2 கேள்விக்கு மேல வரலாம். சரிதானே? கடந்த கால வினாத்தால ஒரு கேள்வி வந்திருக்கு, சிறு உறுப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு. அவை 2 கேள்வி அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவை நாங்க இதை பார்ப்போம். சம்பளம் என்றா என்ன? அரசாங்க நிர்வாக சட்டம் 24/2018 இதுக்கு விளக்கமாக சொல்றது. மற்றது ஆவண விதி கோவையிலையும் இது சம்பந்தமான விஷயங்கள் தெளிவாயிருக்கு. சரிதானே? இப்ப நாங்க முதல் பார்த்த 2 டியூட்லையும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய சட்டங்களும் ஒழுங்கு விதிகளும் சம்பந்தமான விடயங்கள் முழுக்க முழுக்க அதுல உட்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? எப்படியும் அதுல இருந்து 3 கேள்வினால வரும். சொய்ஸ் வார கேள்வியில 3 கேள்விக்குனால வரும். அதே போல இப்ப ஈகோட் சம்பந்தமான விஷயங்கள் நாங்க பார்க்க போறோம். இது 3வது டியூட்ல இது தொடங்குது. இதுல இருந்து எப்படியும் ஒரு 3 கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதானே? 6 கேள்வி நாங்க 4 கேள்வி தானே செய்ய போறோம். சொய்ஸை பார்த்து செய்யணும். நாங்க பேப்பர் செய்யக்கூட எப்படி அதை நாங்க சொய்ஸ் பண்றது என்ற ஒரு டெக்னிக் இருக்கு. அதையும் நாங்க அதுல பார்ப்போம். சம்பளம் என்றால் என்ன, அதுல என்ன கருதுறோம் என்றால், சம்பள அளவு திட்டம் அல்லது நிலையான சம்பளத்துக்கு கீழே வழங்கப்படுற சரிதானே எந்த விதமான வேற கொடுப்பனவு மற்ற சம்பளம் என்றது அது குறிக்குது. அதாவது வேறு ஆணை ஒன்று இடப்படாது விடின் அதில் எதுவித கொடுப்பனவு உள்ளடக்கப்படுவதில்லை. சம்பளம் என்று சொன்னால் அதுல வேற எதுவும் கொடுப்பனவு இல்லாத ஒன்றைத்தான் சம்பளம் என்று சொல்றது. சரிதானே? வேற எதுவும் கொடுப்பனவு இல்லாது. அப்படி என்று பார்க்க போனால் நாங்க இப்ப எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் நாங்க பொதுவா சொல்றோம் குரோஸ் சேலரி, மொத்த சம்பளம் என்றது அது இல்லை உண்மையான சம்பளம். சம்பளம் என்றது ஒரு சம்பள அளவு திட்டமோட நிலையாயிருக்கும் எங்களுக்கு. சரி, அந்த நிலையா இருக்கிறதா எங்கட சம்பளம், அதோட இன்கிரிமெண்ட் சேர்ந்து வரும், திரட்டிய சம்பளமா வரும். சம்பளத்துக்கும் திரட்டிய சம்பளத்துக்கும், அடிப்படை சம்பளத்துக்கும் திரட்டிய சம்பளத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், எங்கட சம்பள அளவு திட்டத்துல உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு 55,000 டேஸ் 10 தர 5,000 டேஸ் அப்படி போ. அப்ப 50,000 அடிப்படை சம்பளம். அதுல இன்னொரு இன்கிரிமெண்ட் ஒன்று சேர்ந்து வந்தால் அது திரட்டிய சம்பளம். 5,000 ஒரு இன்கிரிமெண்டா ஒரு வருஷத்தால 55,000 பேர் ஒரு மாத சம்பளம். 55,000 திரட்டிய சம்பளம். திரட்டுறா இன்கிரிமெண்ட் சேர்ந்தா திரட்டிய சம்பளம் என்று வரும். இன்கிரிமெண்ட் சேராத சம்பளம் அடிப்படை சம்பளம். சரிதானே? இதைத்தான் நீங்க சம்பளம் என்று சொல்றது. மற்றதெல்லாம் என்னென்றால் அது வேற படிகள் கொடுப்பனவுகள் என்று வரும். இப்ப வாழ்க்கை செலவு படி அதுல போட்டோம்னா அது வாழ்க்கை செலவு படி. டெலிபோன் அலவுன்ஸ் போட்டோம்னா டெலிபோன் அலவுன்ஸ்.
அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் அலவுன்ஸ் என்று போட்டோம்னா அது நிறைவேற்று உத்தியோகர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அலவுன்ஸ். அது salary இல்லை, சம்பளம் இல்லை. சரிதானே? அது salary இல்லை, நாங்க அதையும் சேர்த்து சம்பளத்தோட கொடுப்போம். சம்பளத்தோட இலகுவாக கொடுக்கறதுக்காக அதையும் சேர்த்து நாங்க கொடுக்கிறோம். ஆனா சம்பளம்ன்றது அந்த சம்பள அளவு திட்டத்துல இருக்கிற சம்பளம். அது இன்கிரிமெண்ட் சேர்ந்தாலும் அது சம்பளம் தான், இன்கிரிமெண்ட் சேராத அடிப்படை சம்பளம் சம்பளம் தான். கொடுப்பனவு எதுவும் இருக்கக்கூடாது அதில். சரிதானே? சரி, முதல் நியமனம் கிடைக்கிற ஒருவருக்கு அப்படி சம்பளம் வழங்கப்படும். முதல் நியமனம் கிடைக்கிற ஒருவருக்கு முடிந்தவரையும் அவர் ஆரம்ப சம்பளம் தான் கொடுக்கும். அவர் salary சம்பள திட்டம் அல்லது salary ஸ்கேல் என்று சொல்லப்படுற சம்பள அளவு திட்டம் அதில் இருக்கிற ஆரம்ப சம்பளம் தான் நாங்க கொடுப்போம். சில வேளையில அவர் விண்ணப்பிக்கிற நேரம் உங்களுக்கு இந்த சம்பளப்படியில நீங்க வைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதை கொடுக்கும். பொதுவாக ஒரு புதிய நியமனம் கொடுக்கிற ஒருவருக்கு அவருக்கு வேற இடையில் உள்ள படிநிலை வைக்கப்படுற என்று சொல்லக்கூடாது சொல்லப்படுது. அது சில சில விடயங்கள்ல மட்டும் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்ற நேரம் அவளுக்கு அந்த குறிக்கப்பட்ட சம்பளப்படியில வைக்கலாம். ஆரம்ப சம்பளம் இல்லாம இன்கிரிமெண்ட் எல்லாம் சேர்ந்த வேறொரு படியில வைக்கலாம். 2வது அல்லது 3வது அல்லது 4வது படியில வைக்கலாம். சரிதானே? அப்படி வைக்கிறத தவிர்த்த ஏனைய சந்தர்ப்பங்கள் அப்படி வைக்க கூடாது. அப்படி வைக்கணும்னா அவருக்கு கோல் பண்ற விண்ணப்பத்திலேயே அந்த வர்த்தமானி அறிவித்தல் இருக்கும், அதிலேயே அது சொல்லப்படும். நாங்க இந்த படிமுறையில் நாங்க வைப்போம் என்று சொல்லணும். மற்றது இந்த உத்தியோகத்தோட விசேட தகமைகளை கருத்துல கொண்டு அவருக்கு வேறொரு சம்பள அளவு திட்டத்துல வைக்கிறதாக இருந்தால் அது ஆட்சேர்ப்பு திட்டத்துல குறிப்பிடப்படணும். அப்படி இருந்தா தான் இந்த முதல் நியமனத்துல நேரம் நாங்க அந்த படிமுறையில வைக்கலாம். சரி, மற்றது இந்த ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அனுமதிக்கின்ற அதிகாரியிட முன்னனுமதினை நாங்க பெறாம வேறொரு சம்பள படிநிலையில கொண்டு அவரை வைக்கல. ஆரம்பத்துல வைக்கும். அப்ப ஆட்சேர்ப்பு திட்டம் அங்கீகரிக்கிறது யாருன்னா பொதுச்சேவை ஆணைக்குழு. சரிதானே? பொதுச்சேவை ஆணைக்குழு அவங்களோட அனுமதியோட பெற்றுக்கொள்ளணும். ஏதாவது வேறொரு படியில வைக்கிறாங்க. அப்ப பொதுவாக நாங்க இதுல முதல் நியமனத்தின் நேரம் அடிப்படை சம்பளத்துல வைக்கணும். விசேட நிபந்தனைகள்னா அதுக்கேற்ற வகையில நாங்க சம்பள படியில வைக்கணும். மற்றது சம்பள அளவு திட்டம் போன்ற மீளாய்வு, அதுல செலுத்துற சம்பளம். அப்ப அதை நீங்க இதை விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கும். சம்பள அளவு திட்டம் மீளாய்வு என்றா என்னண்டு. சம்பள அளவு திட்டம்ன்றது உங்களுக்கு தெரியும், salary scale. அது உங்களோட நியமன கடிதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்றால் அல்லது உங்களுக்கு சம்பள மாற்ற கடிதங்கள் தார நேரம் அதுல போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு குறிக்கப்பட்ட அடிப்படை சம்பளம் டேஸ், அடுத்தது உங்களோட இன்கிரிமெண்ட் எமௌண்ட்ல எத்தனை வருடத்துக்கு எத்தனை தரம் கொடுபடும், 10 தர அல்லது 12 தர அல்லது 6 தர என்று இருக்கு. அது இன்கிரிமெண்ட் டேஸ். இன்னும் ஒரு இன்கிரிமெண்ட் அமௌண்ட் கூட்டி அதுவும் ஒரு 6 தரம் அது டேஸ் அங்கே போட்டு கடைசியாக இவ்வளவு வரும் மேக்சிமம். அதான் சம்பள அளவு திட்டம். இப்ப அரசாங்கம் சில கொள்கையின் அடிப்படையில் அந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில அல்லது நியமன அதிகாரி சில வேளையில் இந்த சம்பள அளவு திட்டத்தை அதிகரிக்கணும், அதோட பெருமானத்தை அதிகரிக்கும். இது சம்பள அளவு திட்டத்தை ரிவ்யூ பண்றது. சரி, salary ரிவிஷன். சம்பள அளவு திட்டத்தை ஸ்கேல ரிவிஷன் பண்றது. சம்பளத்தை மீளாய்வு செய்யறது, சம்பள திட்டத்தை மீளாய்வு செய்யறது, ரெண்டுக்கும் வித்தியாசம். சம்பள திட்டம்ன்றது ஒரு குறிக்கப்பட்ட பதவியில் இருக்கிற ஒரு சம்பள திட்டத்தை நாங்க அந்த அளவு திட்டத்தையே மாத்துறது. 50,000 தர டேஸ் 5,000 தர 10 இருக்கிறத அது அடிப்படை சம்பளத்தை 60,000 ஆக்கி இன்கிரிமெண்ட் அமௌண்டையும் கூட்டி ஒரு ஸ்கேல தயாரிக்கிறது. சம்பள அளவு திட்டத்தை நாங்க மாத்துறது. அதான் இதுல சொல்லப்படுது இந்த விஷயம். சரிதானே? சில நேரம் பட்ஜெட் ப்ரொபோசல்ல சம்பளத்தை கூட்டுற நேரம் சம்பள அளவு திட்டம் சில வேளையில மாறாது. சரிதானே? அது அப்படி இருக்கும். ஆனா இத்தனையாவது படிநிலையில நீங்க வைங்க என்று சொல்லுவாங்க. அது அப்படி செய்யறது இருக்கு. இந்த சம்பள அளவு திட்டத்தை மாத்துற எப்படி சம்பளம் கொடுக்குறது ஒரு பேருக்கு. இதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. சரிதானே? அப்ப இப்படியான நேரங்கள் சம்பளத்தை ஒரு அளவு திட்டத்துல இன்னொரு அளவு திட்டத்துக்கு மாத்துற நேரம்
சம்பள திருத்தம் அல்லது இந்த மீளாய்வு நடைமுறைக்கு வார திகதியில இருந்தால் அந்த சம்பள மாற்றத்தை செய்யும். அது எஃபெக்டிங் டேட், ஒரு எஃபெக்டிங் டேட் ஒன்று இருக்கு. அது அதுல சொல்லிருப்பான் என்ன டேட்ல இருந்து நடைமுறைக்கு வரும், அந்த தேதியிலிருந்து மாற்றணும். சரிதானே? மற்றது இதுக்கு முதல் இருந்த சம்பள அளவு திட்டத்துல இறுதியாக பெற்ற சம்பளம். நாங்க ஒரு சம்பள அளவு திட்டத்துக்கு மாத்த போறோம். இறுதியாக ஒரு சம்பள அளவு திட்டம் இருந்திருக்கு இந்த நடைமுறைக்கு வாரத்துக்கு முதல் தேதி வரை. அப்ப அந்த இறுதியாக அவருக்கு பெற்ற சம்பளத்தை நாங்க முதல் கணக்கிட்டு எடுக்கும். அது இருக்கு, பையில இருக்கு. அந்த இறுதி சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல படிமுறைகளுக்கு இடைய வந்தால் அவரை புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு அடுத்துள்ள சம்பளப்படியில வைக்கும். சரி, இடையில வந்தால் இதை நான் உங்களுக்கு எழுதி விளங்கப்படுத்தி காட்ட தான் உங்களுக்கு விளங்கு. சரிதானே? அதை நான் உங்களுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன். என்றால் எங்களுக்கு டைம் காணும் தெரியாது. அடுத்தடுத்தது பதவி உயர்வு சம்பளம் அப்படித்தான். அதை நான் சொல்றதை விளங்கி கொள்ளுங்க. பிறகு நான் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று கிடைக்கிறேன், அதை உங்களுக்கு பைட் போர்டில் நான் உங்களுக்கு செய்து காட்டு. இதுல அதிகமானாக்கள் பிழையும் தான், சில ஆக்களுக்கு விளங்குறதும் இல்லை. சரிதானே? அதை நான் உங்களுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன். அப்ப அவருக்கு இறுதியா பெற்ற சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல படிகள் சம்பள படிநிலைகளுக்கு இடையில வருமாண்டாம். ஒவ்வொரு ஸ்டெப்புகளுக்கு இடையில வரும் இருந்தால், இடையில வந்தால் மேலுக்கும் இல்லவர் அடுத்ததும் இல்லாம இடையில வருவார். அவர் பழைய சம்பளம் புதிய சம்பளத்தின் நடுவுல வருமா இருந்தால் அவருக்கு அடுத்ததை வச்சு அடுத்ததை கொடுக்கும். சரிதானே? அதுக்கு அடுத்தது அவர் கடைசி அடுத்த சம்பளம் புதிய சம்பள திட்டத்திற்கு சமனாக வருமா இருந்தால் அடுத்ததை கொடுக்கும். சமனானத்தை கொடுக்கறல, நேரத்தை கொடுக்காம அடுத்ததை கொடுக்கும். இடையில வந்தாலும் அடுத்ததை வச்சு அடுத்ததை கொடுக்கணும். இடையில சமனா வந்தா அடுத்ததை கொடுக்கும். சரிதானே? அடுத்ததை கொடுக்கும். சரி, ஆரம்ப சம்பள படிநிலைக்கு இறுதியா பெற்ற சம்பளம் ஆரம்ப சம்பளத்தை விடவும் குறைவாக இருந்தால் புதிய சம்பள அளவு திட்டத்தை ஆரம்பத்துல வைக்கும். சரிதானே? புதிய சம்பள அளவு திட்டத்துல ஆரம்பத்துல வைக்கணும். இந்த 3 விஷயம் தான் இதுல முக்கியம். கடைசியா பெற்ற சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல இடையில வருமா இருந்தால் அவருக்கு உடனடுத்தத்துல வச்சு அடுத்ததை வைக்கும். அதான் புதிய சம்பளம். சரிதானே? ஒரு சம்பள இதுக்கு சமனாக வருமா இருந்தால் அவருக்கு புதியதுல சமனானதை கொடுக்கறதுல அடுத்ததை கொடுக்கும். அடுத்தபடி உயர்ந்தபடியே கொடுக்கும். இறுதியா எடுக்கிற சம்பளம் இந்த சம்பள அளவு திட்டத்துல ஆரம்ப சம்பளத்தை விட அடிப்படை சம்பளத்தோட குறைய இருப்பார் என்றால் புதுசா பழைய சம்பளம் புதிய சம்பளத்தை விட குறைவா இருப்பார் என்றால் புதிய சம்பள அளவு திட்டத்துல ஆரம்பத்துல வைக்கும். அவ்வளவுதான். இது சம்பள அளவு திட்டத்தை மாத்துறது. பதவியோருக்கு சம்பள மாற்றம் செய்யறது இதை விட கொஞ்சம் வித்தியாசம். அவ்வளவுதான், கொஞ்சம் தான் வித்தியாசம். பேரு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று எடுக்கிற வேற ஒரு தரத்துல இருந்து இன்னொரு தரத்துக்கு பதவியோரு பெற்று போவார். ப்ரொமோஷன் எடுக்கக்குள்ள பழைய குறைந்த தரத்திலிருந்து கூடுதல் தரத்துக்கு வரக்குள்ள அவருக்கு புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு அவர சம்பளத்தை மாற்றும். சரிதானே? அது அப்படின்னா நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இது விளங்கிருக்கு தானே உங்களுக்கு? இப்படி செய்யற நேரம் சம்பள அளவு திட்டத்தை மாத்துற நேரம் சரிதானே இவங்களோட இன்கிரிமெண்ட் தேதி அது மாறும். இது எப்ப மாறும் என்றால் இந்த சம்பளம் திருத்தம் செய்யப்படுற எஃபெக்டிங் டேட் இருக்கு தானே, அந்த தேதி தான் இவர இனி வார சம்பள ஏற்ற தேதியா மாறும். சரிதானே? சம்பள ஏற்ற தேதி இதுக்கு மாறும். இதுல இறுதியா பெற்ற சம்பளம் என்று நான் சொன்னது என்னென்றால் அவருக்கு சம்பளம் புதிய சம்பள அளவு திட்ட நடைமுறைக்கு வார தேதிக்கு உடல் முந்தின தேதி. அதாவது புதிய சம்பள அளவு திட்டம் உதாரணமாக பிப்ரவரி 1ஆம் தேதி அமலுக்கு வருது என்றால் ஜனவரி 31ஆம் தேதி தான் 31ஆம் தேதியில எடுத்த சம்பளம் தான் அவர் இறுதியா எடுத்த சம்பளம். அந்த நாள் வரையும் அந்த சம்பளத்தை கணக்கிடும். பதவி ஏறும் போது சம்பளத்தின மாற்றி அமைக்கிறது. பதவியுயர்வு சம்பளம் மாற்றி அமைக்கிறது தாவர விதி கோவையிலையும் சொல்லப்படுது. சரிதானே? 5வது பிரிவுல இந்த நம்பர் வேற நம்பர்.
தாவர விதி கோவை 7ஆம் அத்தியாயம் 5வது விதியிலையும் சொல்லப்படுது. நம்ம மேல பார்த்தா 4வது விதியில சொல்லப்படுற விஷயம். அதே இடம் சேர்க்குலர், அதாவது பொது நிர்வாக அமைச்சர் 7/2000 என்ற சுற்று நிறுவத்தின் அடிப்படையில தான் அந்த சம்பள மாற்றத்தை நாங்க செய்யறது. பதவி இருக்கும்போதுக்கும் சம்பளம் செய்யறது. ஏன்னா பதவி ஒரு வந்தால் அவருக்கு பதவி ஒரு வழங்கப்பட்ட அந்த புதிய பதவிக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் கட்டாயம் செய்யும். இது சரியாகவும் செய்யும். ஒரு இன்கிரிமெண்ட்ல கூட கொடுத்தாலே பென்ஷனுக்கு போற நேரம் அறவிட வேண்டிய அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. சரிதானே? பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டே திருப்பி அனுப்பும். அவன் அந்த நேரம் இவர்கிட்ட அறவிட வேண்டியது அல்லது இவர் கட்ட வேண்டிய காசு கூட வரும். குறைய கொடுத்தாலும் பரவாயில்ல, கூட கொடுக்க கூடாது. சரிதானே? கூட கொடுக்காது. ஒருவர் 94ஆம் ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கிற நேரம் ஒரு இன்கிரிமெண்ட் கூட கொடுத்துட்டாங்க, தெரியாம செய்து. 93ஆம் ஆண்டு, சரி, 93ஆம் ஆண்டுக்கு அவருக்கு கொடுத்தத நான் கல்முனை வலயத்துக்கு வர நேரம் அவர் பென்ஷனுக்கு போயிருந்தார். அவர் நான் வந்தது 2019, அவர் பென்ஷனுக்கு போயிருந்த 2017. 2 வருஷமா அவருக்கு இந்த இந்த சம்பளத்துல ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்ததை சரி செய்யப்படாம இருந்தது, செய்ய தெரியாம இருந்தது. செய்து அனுப்புற நேரம் பிள்ளையா வந்து இருந்தால் அவருக்கு பதவி ஒரு வாரம் செய்த சம்பள மாற்றம் அது மிச்சம் கவனமா செய்ய வேண்டிய ஒரு சுற்று நிருபம். அதை கவனிக்க சாதாரணமான முறையில செய்தா சரியா வரும், ஆனா அப்படி வராது. அதுல விட்ட பிள்ளையால அவருக்கு அது அப்படி செய்ய தெரியாம செய்து அனுப்புறவனே அவருக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் அவர் அறவிட வேண்டி வந்தது. 8 லட்சம் ரூபாய் அறவிட்ட ஒரு சின்ன இன்கிரிமெண்ட் 110 ரூபாய் இன்கிரிமெண்ட் அப்படியே கூடி கூடி அப்படியே வந்தது. ஆகவே இது சரியாக செய்யப்படணும். நீங்களும் விளங்கிக் கொள்றதும் உங்களுக்கு அநேகமாக சுயவர கோவை செய்கிற விடைய உத்தியோகங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நல்ல. நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் அவங்க செய்து தரத்துக்கு சைன் பண்ண வேண்டிய ஒரு நிலப்பாடும் பேர். இது நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப சம்பள அளவு திட்டம் மாறுற நேரம் செய்யற மாதிரி தான் இந்த பதவியோரும். இதுலயும் இவருக்கு பதவியோருக்கு இறுதியா பெற்ற சம்பளத்தை கணிக்கிறதும் பதவியோரு கிடைக்கிற தேதிக்கு முந்தின தேதி வரை. சரிதானே? முந்தின தேதி அவர் அடுத்த பதவியில தரம் குறைஞ்ச பதவியில அவர் எவ்வளவு சம்பளம் எடுத்தார், இன்கிரிமெண்டோட சேர்த்து எவ்வளவு எடுத்தார், அதாவது திரட்டிய சம்பளம் எவ்வளவு எடுத்தார் என்று நாங்க கணிக்கும். அது எங்களுக்கு குடுபட்டு வந்திருக்கும். நாங்க இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுத்து அவருக்கு எடுத்திருக்கோம். அதைத்தான் நாங்க எடுக்கோம். அதை எடுத்துட்டு இந்த சுற்றறிக்கை விஷயத்தை என்ன சொல்லுது என்றால், கடைசியா பெற்றுக்கொண்ட சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்தின் சம்பள படிநிலை கிடையாது. நாங்க முதல் பார்த்த மாதிரி புதிய சம்பள படிநிலைக்கு இடையில வருமாட்டார். இறுதியாக பெற்ற சம்பளத்தை வச்சு தான் செய்யறதில்ல. சரிதானே? இறுதியாக பெற்ற சம்பளத்தை சரியாக எடுத்துட்டு தான் நாங்க செய்யும். அந்த சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல புதிய சம்பளம் பதவியோரு கிடைக்கப்பெற்ற பதவியில சம்பளம். அந்த சம்பள அளவு திட்டத்துல இடையில வருமா இருந்தால் அவர் மிக கிட்டிய படிநிலை வச்சு அடுத்த படியில வைக்கும். முதல் செய்த மாய்த்தான், அதுல மாற்றம் இல்லை. இடையில வருமாண்டா அடுத்ததுல வச்சு உடன் அடுத்ததுல வச்சு அடுத்ததுல வைக்கிறது. அடுத்ததுதான் அவரு புதிய சம்பளம். அதே போல கடைசியா பெற்றுக்கொண்ட சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல தொடக்க சம்பளத்துக்கு அல்லது ஒரு சம்பள படிநிலைக்கு ஒத்திருக்கும் இடத்து. ஆரம்ப சம்பளத்துக்கு ஒத்திருக்கலாம் அல்லது இடையில ஏதாவது ஒரு சம்பள படிநிலைக்கு ஒத்திருந்தால் அவரை அடுத்த படிநிலை வைக்கணும். அதுவும் சரி. சம்பள அளவு திட்டம் மீளாயிருக்கும், இதுக்கும் வித்தியாசம் இல்லை. அது அதே மாதிரி தான் பேரு. சரிதானே? அப்ப சமனா வந்தா அடுத்ததுல வைக்கணும், படிநிலை கிட்ட வந்தா உடன் அடுத்ததுல வச்சு அடுத்ததுல வைக்கணும். அதே நேரம் கடைசியா பெற்றுக்கொண்ட சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல தொடக்க சம்பளத்துக்கு அல்லது சம்பள படிநிலைக்கு ஒத்திருக்கும் இடத்து. அதான் நம்ம பார்த்தோம். சரிதானே? அது பார்த்துட்டோம். அடுத்ததுல வைக்கணும். தொடக்க சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல ஆரம்ப சம்பளத்தில் இறுதியா பெற்ற சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்தில் ஆரம்ப சம்பளத்திலும் ஒரு சம்பள ஏற்றத்தினால் அல்லது அதிலும் குறைந்த ஏற்றங்களா குறைந்திருந்தால் இதெல்லாம் பிளவிட்டவன் பதவியுறு சம்பளம் செய்யணும். இதெல்லாம் பிளவிட்டவன். இது என்னென்றால் புதிய சம்பள அளவு திட்டத்துல ஆரம்ப சம்பளம் இருக்கு, அடிப்படை சம்பளம். இந்த சம்பளத்துல
படியேற்றங்கள் இருக்கும். அந்த சம்பள அளவு திட்டத்துக்கு ஒவ்வொரு படியேற்ற பெறுமதி போட்டிருப்பான். அந்த சம்பள படியேற்ற தேதி உதாரணமாக ஒரு 1500 ரூபா, இது அவர் அல்லது 2000 ரூபாய் அவர சம்பள படியேற்றம், புதிய சம்பள அளவு திட்டத்தை படியேற்ற பெறுமதி. அப்ப இந்த 2000 ரூபாயை விட முதல் இறுதியாக எடுத்த சம்பளம், கடைசி அடுத்த சம்பளம் இந்த 2000 ரூபாயை விடையும் குறைவான ஒரு பெருமானத்தால குறையுது. சரிதானே? குறைந்த பெருமதியால குறைஞ்சால் புதிய சம்பள அளவு திட்டத்துல ஆரம்பத்துல வைக்கும். இது நாங்க முதல் செய்த சம்பள அளவு திட்ட மீளாய்வுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அங்க எவ்வளவு வேண்டில எவ்வளவால குறைஞ்சாலும் ஆரம்பத்துல வைக்கும். நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவால குறைஞ்சாலும் அதுல இது சொல்லப்படல. குறைஞ்சிருந்தால் ஆரம்பத்துல வைங்க, அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லை. ஏன்னா அது பதவியுயர்வு சம்பளம் செய்கிற நேரம் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்றால், அதாவது ஒரு சம்பள பெறுமதிர ஏற்றத்தையும் விட குறைஞ்ச இதால குறையுது. அதிலும் பார்க்க குறைந்த ஏற்றங்கள் எண்ணிக்கையினால குறைந்தால் புதிய சம்பள அளவு திட்டத்தை வைக்கிறது. சரிதானே? அது பெறுமதியிலும் பார்க்க குறையும் அந்த பெறுமதி. அடுத்தது, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், இறுதியா பெற்ற சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல உள்ள படியேற்ற பெறுமதியையும் விட, சரிதானே, அதே ஆரம்ப சம்பள படிநிலைக்கு, அதாவது அந்த சம்பள பெறுமதிக்கு கூடியதாய், அதாவது ஒரு சம்பள ஏற்ற பெறுமதியிலையும் குறைந்த பெறுமதியால குறையுது. சரிதானே? அப்படி குறைந்தால் அவர் ஆரம்ப சம்பள நிலையில வைத்து மேலதிக படி ஒன்றும் வழங்கும். சரிதானே? அதாவது இந்த இறுதியா பெற்ற சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்தில் ஆரம்ப சம்பளத்திலும் பார்க்க குறைவடைவது எப்படி என்றால், ஒரு சம்பளேற்ற பெறுமதியிலும் பார்க்க குறையுது. சரிதானே? அந்த பெறுமதி உயர்த்தப்பட்ட சம்பளேற்ற பெறுமதியை விட குறையுது. அப்படி குறைந்தால் அவரை புதிய சம்பள அளவு திட்டத்தில் ஆரம்பத்தில் வச்சு இன்னொரு படியேற்றம் வழங்கணும். மற்றது பதவியுயர்வு செய்கிற நேரம் எதிர்கால சம்பள படியேற்றத்தை அவரை பதவியுயர்வு தொகுதியா மாறும். அடுத்த சம்பள படியேற்றம் அவர் பதவியுயர்வு தொகுதியில ஒரு வருஷம் முடிய வரும். சார், இந்த இடத்துல சின்ன கேள்வி வந்து சார், எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்கும் சார். கேட்கட்டா சார்? ஆம் சார். இப்ப டீச்சிங் சர்வீஸ்ல இருந்து SLTS சர்வீஸுக்கு வர்றது பதவி உயர்வா பதவி மாற்றமா சார்? ரைட். இது பதவி உயர்வு இல்லை. இப்ப இது பதவி மாற்றம். ஒரு சேவையிலிருந்து இன்னொரு சேவைக்கு வரும். அதாவது ஒரு ஆசிரியர் சேவைக்கு இருந்து ஆசிரியர் கல்வியலாளர் சேவைக்கு வரும். ஆனால் இதுக்கும் சம்பள மாற்றம் செய்யணும் என்றால் இந்த சம்பள மாற்றமும் இந்த பதவியொரு சம்பள மாற்றமாய் தான் செய்யுது. சரிதானே? பதவியொரு சம்பள மாற்றமாய் தான் செய்யுது. இதுக்காக நாங்க படியேற்ற அனுகூலம் என்று ஒன்று இருக்கு. அதாவது இன்கிரிமெண்ட் அனுகூலம் என்று இருக்கு. அதாவது இன்கிரிமெண்ட் கிரெடிட் என்று சொல்றது. அதை அந்த இதை வச்சு நாங்க அவருக்கு செய்யறது. அதாவது இது தாவர விதிக்கு 7ஆம் அத்தியாயம் 9வது பிரிவில் இருக்கிற படியேற்ற சலுகையின் கருத்துல கொண்டு அவருக்கு இது செய்யும். அதாவது புதிய பதவிக்கு அவர் வார நேரம், புதிய சேவைக்கு வார நேரம் அவர் முதல் பெற்ற சம்பளத்தை விட சில நேரம் குறையிற படியேற்ற பெறுமதி உள்ள ஒரு சம்பளமா இருக்கலாம். அதாவது இவரை எப்படியும் என்ன செய்வாங்க என்றால், புதிய பதவி நீங்க டீச்சர் சர்வீஸ்ல கிளாஸ் 1ல் இருந்துட்டு ஆசிரியர் கல்வியியலாளர் சேவையில வரக்குள்ள எடுத்த உடனே 2க்கு வைக்க மாட்டாங்க, 3லான்னு வைப்பாங்க. 3ல வைக்கிற நேரம் ஆசிரியர் சேவையில கிளாஸ் 1ல ஒரு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் எடுத்திருந்தால் அதுல 2500 ரூபாய் இன்கிரிமெண்ட் கடைசி கிளாஸ் 1க்குரிய இன்கிரிமெண்ட் எடுத்திருப்பீங்க. 2 வச்சு கொண்டு வைக்கால் ஆசிரியர் கல்வியாளர் சேவைக்கு நீங்க அந்த கிரேட் 3ல வரக்குள்ள சில வேளையில உங்களுக்கு 1800 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆரம்ப காலத்துல வரல. சரிதானே? அப்படி வார நேரம் உங்களுக்கு ஆரம்ப சம்பளத்துல கொண்டு வைக்கிறதுக்கு முதல் சம்பள மாற்றம் செய்யும். 3ல உள்ள ஆரம்ப சம்பள படிநிலையை கருத்துல வச்சு இறுதியாக ஆசிரியர் சேவையில் எடுத்த சம்பளத்தையும் வச்சு
சம்பள மாற்றம் செய்யணும் என்று சொல்லப்படுது இந்த 9வது பிரிவு. அதாவது அவர் பெற்ற சம்பளம், இறுதியா பெற்ற சம்பளம் இந்த புதிய சம்பள படிநிலைகளுக்கு இடையில வருமாக இருந்தால் நாங்க பார்த்த மாதிரி பதவியோருக்கு பார்த்த மாதிரி அவருக்கு சம்பள மாற்றத்தை முதல் செய்யும். சரிதானே? சம்பள மாற்றத்தை நாங்க செய்யணும். இடையில வருமா இருந்தால் அடுத்ததுல வச்சு அடுத்தது செய்யறது, சமனா வந்தா அடுத்ததை கொடுக்கறது, ஒரு இன்கிரிமெண்ட்லும் குறைஞ்ச இதால குறைஞ்சா ஆரம்பத்துல வச்சு அடுத்ததை கொடுக்கறது, உண்டையும் விட குறைஞ்சா ஆரம்பத்துல வைக்கிறது. இப்படி கட்டாயம் செய்யும். சரிதானே? செய்துட்டு என்ன நடக்கும் என்றால் அடுத்த இன்கிரிமெண்ட் போடக்குள்ளவருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் இதுக்கு முதல் 2000 ரூபாய் அடுத்த ஒரு இன்கிரிமெண்ட் இப்ப 1800 ரூபாய் போட போறோம். இதுக்குத்தான் இன்கிரிமெண்டல் கிரெடிட்டல் என்று சொல்றது. படியேற்ற சலுகை. படியேற்ற சலுகை இதை படியேற்ற சலுகை கொடுக்கணும் என்று சேக்குலர் ஏற்கனவே சேக்குலர்கள் இருக்கு. இப்படியான ஆட்களுக்கு பாதிப்பு இல்லாம அப்படி சேக்குலர் வராம இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு உடனடியாக நியமன அதிகாரிக்கு கடிதம் எழுதி இந்த படியேற்ற சலுகையை பெற்றுக் கொடுக்கும். அதாவது இவருக்கு என்ன செய்வாங்க என்றால் இன்கிரிமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அலவுன்ஸ் என்று சொல்லி 200 ரூபாயை சேர்த்து கொடுப்பாங்க. உதாரணம் 1800க்கும் 2000க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 200 ரூபாய் பிளஸ் என்று சொல்லி இன்கிரிமெண்ட் போட்டு 200 ரூபாய் கொடுத்து வருவோம். இதை பிளஸ் பண்ணி தான் காட்டி வரும். காட்டி இவர் கிரேட் 2க்கு போகல, SLTS சர்வீஸ் கிரேட் 2க்கு போற நேரம் அங்க சில வேளையில 2500 ரூபாய் இன்கிரிமெண்ட் வரும். அப்ப அப்படி வந்தால் அதோட நிப்பாட்டும். அதுக்கு போற 2500 ரூபாய் கொடுத்து வருவான். சரிதானே? இதானே அதிபர் சேவைக்கு போற நேரம் SLESக்கு வர நேரம் SLTSக்கு வர நேரம் வாரது பிரச்சனை. நாங்க அப்படித்தான் செய்யறது. சேகுலரும் இருக்கு, இல்லாட்டி கட்டாயம் அப்படி செய்யும். அப்ப இது புதிய சேவை சம்பள மாற்றம் பதவியோருக்கு செய்யற மாதிரி செய்யணும். இன்கிரிமெண்ட் கிரெடிட்ல அதுக்குரிய 9வது அத்தியாயம், அதாவது 7, 9வது பிரிவுக்கு அமைய அதை செய்யும். அப்படியே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் என்ற நம்பருக்கு நீங்க கோல் எடுத்து அதை நாங்க சரி செய்யறதுக்குரிய பர்சனல் பயிர் செய்யறாங்க சொல்லி நாம் அதை செய்விச்சு எடுக்கும். விளங்கிட்டா உங்களுக்கு இது? ஓகே, தேங்க்யூ சார். இதை உங்களுக்கு நான் இப்ப கதைச்சதை உங்களுக்கு எழுதி காட்டினா தான் விளங்கும். நான் ஒரு நேரத்தை பிடிச்ச உங்களுக்கு ஒரு வகுப்பண்டு நாம எக்ஸ்ட்ரா சும்மா வச்சு அதுல நான் அந்த சம்பள மாற்ற விஷயங்களை ஒரு தடவை உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நல்ல அதை நான் சொல்றேன். ரைட். அடுத்தது ஒரு உத்தியோகர் வேறொரு பதவியிலிருந்து அல்லது ஒரு பதவியிலிருந்து அவர் விஓபி அடிச்சு போயிருக்கலாம், அல்லது அவரை இன்னொரு பதவி எடுக்கிறதுக்காக போய் திருப்பி வரலாம். அப்படி மீள் நியமனம் செய்யற நேரம், அதாவது முன்னைய பதவிக்கு மீள் நியமனம் செய்யப்பட்டால் வேற அடிப்படையில் அவர் போயிட்டு இந்த பதவிக்கு மீள் நியமனம் செய்கிற நேரம் என்ன சம்பளம் அதையும் நான் மேலோட்டமா சும்மா பார்ப்போம். சரிதானே? ஒருவர் ஒழுக்காற்று நடவடிக்கை காரணமாக பதவியிலிருந்து கீழிறக்கப்பட்டார். அதாவது ஒருவர் இப்போ உதாரணமாக ஆசிரியர் சேவையிலிருந்து கல்வியலாளர் சேவைக்கு நியமனம் பெற்று போற ஒருவர் சில வேளைகள்ல ஒழுக்காற்று நடவடிக்கை உள்ள காரணமாக அவருக்கு இந்த பதவிக்கு இவர் பொருத்தம் இல்லை, அவரை பழைய பதவிக்கு அனுப்புங்கிட்ட ஒழுக்காற்று கட்டளை விதிக்கலாம். அது இங்கு வரை நடந்தது. அப்படி வந்தால் அவருக்கு சரிதானே ஒழுக்காற்று கட்டளையில சொல்ற சம்பளத்தை கொடுக்கணும். எப்படி சம்பளம் கொடுக்கணும்? ஆனா கொஞ்ச காலம் இல்லை, அப்ப பழைய பதவியில அவர் இறுதியா எடுத்த சம்பளத்தை கொடுக்கிறதா, அல்லது அவர் இருந்திருந்தால் அவர் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தால் அவருக்கு எவ்வளவு கொடுக்குறன்ற விஷயத்த அதுல சொல்லுவாங்க. அப்ப ஒழுக்காற்று காரணம் இருந்தால் ஒழுக்காற்று கட்டளையில சொல்றத கவனத்தில் எடுத்து சம்பளம் கொடுக்கணும். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால் பிஓபி அடிபட்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வார ஒருவருக்கு சம்பளம் பிழையா கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல சொல்லியிருக்காங்க இவருக்கு சம்பளம் மற்ற விடுமுறையில வைக்கணும், அடுத்த இவர் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் நீங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை கவனிக்காம கொடுக்குறது. மற்றது இன்னொன்று, பதவி இல்லாதொழிக்கப்பட்டமை காரணமாக அல்லது மிகையாகியமை காரணமாக எவரமான உத்தியோகத்தில் முன்னர் மீள் நியமனம் நியமிக்கப்படும். ஒரு பதவிக்கு போயிட்டாங்க, அந்த பதவியை முடிவுறுத்துறாங்க, இனி அந்த பதவி இல்லை, பழைய பதவிக்கு அனுப்புறது. அப்படியான சந்தர்ப்பத்துல
முன்னர் வைத்த பதவியில் அவர் தொடர்ந்தும் சேவையாற்றி குறித்த பதவியின் சம்பளத்துக்கு மேல் சம்பள உழைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அவற்றினை சேர்த்து அவருக்கு கொடுக்கும். சரி, அவர் இருந்திருந்தால் எப்படி சம்பளம் கொடுத்தோமோ அப்படி கொடுக்கும். இது என்னென்றால் அரசாங்கம் தான் அந்த பதவியை இல்லாத ஒழிக்கிறது. ஏன்னா இது அரசாங்கத்துல திட்டம், உத்தியோகத்தர்ல பிள்ளை இல்லது, அவர் எதிர்நோக்கிறார் இந்த பிரச்சனையை. அப்ப அவருக்கு பழைய பதவியில எல்லா இன்கிரிமெண்டும் கொடுத்து பதவி ஒரு அவருக்கு இருந்திருக்க மாட்டா அதையும் கொடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்கும். இது நம்ம ஈகோட்டுல சொல்ல போற விஷயம். அதே போல ஒரு உத்தியோகத்தர் முன்னர் பதவிக்கு மீள நியமனம் செய்யறார். உதாரணம் பிஓபி அடிபட்ட ஒருவர் அப்பீல் ஒன்று போட்டு அப்பீல் அடிப்படையில் அவருக்கு மீள் நியமனம் கொடுக்கலாம், மீள சேவைக்கு அவரை அமர்த்தலாம். அப்ப இப்படி அமர்த்துற நேரம் அவருக்கு புதிதாக நியமிக்கப்படும் பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்துல ஆரம்ப சம்பளத்தை தான் அவருக்கு கொடுக்கும். புதிய நியமனமாக கருதணும். அது சரி, புதிய நியமனமாக கருதி அவருக்கு அந்த சம்பள அளவு திட்டத்தை ஆரம்ப சம்பளத்தை அவருக்கு கொடுக்கும். இது என்னடா அவர் ஒரு வேண்டுகோளின் பேர்ல அவர் போனது. அவர் ஒரு வேண்டுகோள் அந்த பதவிக்கு போறா அவர் போனார், அவருடைய விருப்பத்துல போனது. அவர் திருப்பி வந்தால் அவருக்கு இப்படி கொடுக்கும். சரிதானே? மற்றது அரசாங்க சேவைக்கு வெளியே வேறொரு பதவி ஒன்று எடுக்கிறதுக்கு சம்பளமற்ற விடுமுறையில் அவர் போயிருந்தால், சரி, அவர் சம்பளமற்ற விடுமுறையில் அவர் வேறொரு பதவியை எடுத்துட்டு போறார். போயிட்டு சரிதானே அரசாங்க கொள்கை காரணமாக அந்த பதவியை முடிவுறுத்தி அவர் திருப்பி அனுப்ப நிரந்தரமா போனார்கள். தற்காலிகம் இல்லை, நிரந்தரம். நிரந்தரமா போனார்கள். அப்படி போனால் அவர் மீண்டும் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அரசாங்கம் முடிவுறுத்து. அப்ப நியமிக்கப்பட்டால் அவர் தொடர்ச்சியாக பணியாற்றி இருந்தால் எப்படி சம்பள ஏற்றம் எல்லாம் கொடுக்கணும்? அரசாங்க கொள்கை. அரசாங்கம் தான் அந்த பதவியை முடிவுறுத்தி கூட திருப்பி அனுப்புது. அவருக்கு பழைய பதவியில் அவர் இருந்திருந்தால், சம்பள ஏற்றங்களை அவர் பெற்றிருந்தால், அவருக்கு படியேற்றம் எல்லாம் கொடுத்த ஒரு சம்பள படியில் அவரை வைக்கும். சரிதானே? அரசாங்க சேவைக்கு புறம்பான ஒரு முறையில அலுவலர் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் போயிருந்தாருண்டா அவர் இறுதியாக வழங்கப்பட்ட சம்பளத்தில் அவரை வைக்கும். அரசாங்க சேவைக்கு புறம்பான சேவை என்றால் அலுவலர் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் விடுவிக்கப்பட்டு திருப்பி வந்தார், அவரை விடுவிக்கும் போது இறுதியாக வழங்கப்பட்ட சம்பளத்தில் அவரை வைக்கணும். இப்படி 5 விடயங்கள் இதுல இருக்கு. அடுத்தது பணித்தடை, இன்டடிக்ஷன். இன்டடிக்ஷன் செய்யற ஒரு ஆளுக்கு அப்படி சம்பளம் கொடுக்கிறது. அப்ப பணித்தடை அதாவது ஒருவரை சேவையிலிருந்து இடைநிறுத்துறது பணித்தடை என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப இப்படியான நேரம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பணித்தடை செய்யப்படும். பணித்தடை செய்யறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலும் இதுக்கான சம்பளம், பொதுவாக பணித்தடை செய்ய சம்பளம் கொடுக்கறதில்ல, சில சந்தர்ப்பங்கள்ல சம்பளம் கொடுப்பாங்க. பாரிய குற்றங்கள் செய்து ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வழங்கப்படுற பணித்தடைக்கு சம்பளம் கொடுக்கிறது. சில வேளைகள்ல ஒருவர் அவர் பாரிய குற்றங்கள் இல்லை, ஆனா இருந்தாலும் அவர் அந்த அலுவலகத்துல வச்சிருக்கிறதுல ஒரு எங்களுக்கு நிர்வாகம் செய்யற ஒரு தடையாக இருக்கும் என்று அப்படி செய்யற நேரம் அவருக்கு ஒரு அரைச்சம்பளம் கொடுக்கலாம். மாதத்துல அரைச்சம்பளம் கொடுத்து வரல, அவர் குடும்ப நிலைமையை கருத்தில் ஒன்று கொடுத்து வரல. அது சம்பந்தமா இதுல சொல்லப்படுது. பணித்தடை செய்யப்பட்ட உத்தியோகத்தர் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள கால பகுதியினுள் பதிலளிப்பதற்கு தவறும் இடத்து, இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்கும். சரிதானே? பதிலளிக்க தவறுனால் அவர் பதிலளிக்கும் வரை அல்லது விசாரணைக்கு சமூகம் அளிக்கும் வரை இடைநிறுத்துவதற்கு திணைக்க தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். சரிதானே? அவரை இடைநிறுத்துறதுக்கு அவர் திணைக்கள தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். விசாரணையின் தீர்வாக அவர் சேவையிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படும் இடத்து அவருக்கு கொடுப்பனவு செய்யப்படாமல் இருந்து இடைநிறுத்தப்பட்ட இந்த வேதனையும் வழங்கக்கூடாது. அடுத்த விசாரணையின் பெறுபேறுண்டாக விதிக்கப்பட்ட தண்டனையானது சேவையிலிருந்து பதவி நீக்கம் செய்வதிலும் பார்க்க குறைந்ததொரு தண்டனை அமைந்தால் அவருக்கு செலுத்தப்படாத சம்பளம் அல்லது அதில் ஒரு பகுதி வழங்கலாம். இரண்டாவது, ஒரு தண்டனை ஒன்று வேலையிலிருந்து நீக்கம் இல்லாம வேற தண்டனை, அவரை வேலையில சேர்க்கிறது வேறொரு தண்டனை கொடுக்கிறது. அப்படியான நேரம் அவருக்கு சம்பளம் ஒரு பகுதி கொடுக்கலாம். சரிதானே? சம்பளத்தை முழுமையாக கொடுக்கலாம், பகுதியை கொடுக்கலாம். குற்றச்சாட்டுகள் உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டால் சரிதானே
கொடுப்பனவு செய்யப்படாமல் இடைநிறுத்தப்பட்ட வேதனாதிகளை அவருக்கு செலுத்தணும். எல்லா கொடுப்பனவையும். ஏன்னா அவர் குற்றம் செய்யப்படாதவர், விடுவிக்கப்படுற. குற்றம் செய்யப்பட்டதான் பிரச்சனை. நிறுவனமான ஒரு பகுதியை கொடுக்கலாம் அல்லது முழுவதையும் அவருக்கு கொடுக்கலாம். மற்றது அவர் வேலை நீக்கத்துக்கு பதிலாக சரிதானே, அவரை சேவையில இணைக்கிறதுக்கு பதிலாக வேலை நீக்கம் செய்தால் அவருக்கு எந்த வேதனாதியையும் கொடுக்க கூடாது. இதான் நான் சொன்ன சம்பளேற்ற நன்மைகள். உங்களுக்கு வந்து ஒரு ஆள் கேள்வி கேட்டது நான் சொன்னது சம்பளேற்ற நன்மைகள் அல்லது அனுகூலங்கள். அது எவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அது வழங்கப்படும் என்றுதான் இது. அரசாங்க பதவி ஒன்று நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் முன்னர் பதவி வைத்துள்ள உத்தியோகத்தர் ஒருவர் மீண்டும் அரசாங்க பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படும் இடத்து சம்பளேற்ற நன்மையினை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்குள்ள நாம வாரம் நீங்க சொன்னது ஆசிரியர் சேவையிலிருந்து ஆசிரியர் கல்வியாளர் சேவை அல்லது அதிபர் சேவையிலிருந்து அல்ல ஆசிரியர் சேவையிலிருந்து அதிபர் சேவை அல்லது அதிபர் சேவையிலிருந்து SLES போன்ற சேவைகளுக்கெல்லாம் அல்லது நான் இப்ப முதல் சூப்பரா கிரேட்ல இருந்து SLAS 3க்கு போனது. எனக்கும் அப்படித்தான் செய்தது. சரி, ஆனா சுப்ராவில் இருந்தபடியால் அங்க என்ற இன்கிரிமெண்ட்ல பிரச்சனை, அதை விட குறைஞ்ச இன்கிரிமெண்ட் இதுக்கு வரல என்றால் கிட்டத்தட்ட சமனான இன்கிரிமெண்ட் வந்தபடியா பிரச்சனை. இல்லாட்டி அந்த படியேற்ற அனுகூலம் நான் எடுத்திருக்கோம். அப்படியான சந்தர்ப்பத்துல இந்த சம்பளேற்ற நன்மை வருது. அவர் நியமிக்கப்பட்டுள்ள புதிய பதவிக்காக விதிக்கப்பட்டுள்ள தலைமைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆற்றப்பட்ட முந்தைய சேவைக்குரிய எந்த ஒரு காலப்பதியும் சார்பாகும். அதாவது பின்வரும் சந்தர்ப்பங்களில் இந்த நன்மையை பெற்றுக் கொடுக்க முடியாது. புதிய பதவிக்காக விதிக்கப்பட்டுள்ள தலைமைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆற்றப்பட்ட முந்தைய சேவைக்குரிய எந்த ஒரு காலங்க புதிய பதவியில சில தலைமைகள் பெற்றுக்கொள்ளணும் இருந்தால் இதை பெற்றுக்கொள்வதற்கு முதல் முந்தைய பதவியில சேவையை மாற்றிருந்தா அதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் கொடுக்கணும்ல. மற்றது வினைத்திறனற்ற காரணத்தால ஓய்வு பெற்று செல்லல், சேவையிலிருந்து கேட்டு விலதல், அதாவது ரிசைன் பண்றது, மற்றது தகுதியான் நியமனம் கொண்ட முடிவுறுத்தல், பதவியை விட்டு செல்லல், பதவி நீக்கம் செய்தல், வேலையோ நடத்தையோ திருப்திகரமானதா காணப்படாமையால் சேவையினை முடிவுறுத்தல் போன்ற இவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றுல இருந்து பழைய பதவிக்கு கடமையாற்றின எந்த காலத்துக்கும் இந்த படியேற்ற அனுகூலம் வராது. சரிதானே? அதாவது ஏதாவது ஒரு காரணத்தால் அவருக்கு அசாதாரணமான முறையில் இந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு திருப்பி அவர் அதுக்கு நியமிக்கப்பட்டார் அல்லது வேறொரு பதவிக்கு போயிட்டு இதுல அனுகூலத்தை கேட்டு வந்தால் இது கொண்டும் இந்த சேவை காலத்திலே இந்த சம்பளத்தை கணக்கில் எடுக்க இயலாது. மற்ற திருப்திகரமற்றது அறிவிக்கப்பட்டுள்ள ஏதேனும் காலம், திருப்தியற்ற அறிவிக்கப்பட்ட காலத்துக்கு படியேற்றமும் கொடுக்கறல நாங்க சம்பளேற்ற அனுகூலம் கொடுக்கிறார். மற்றது யாதேனும் ஒரு சேவை காலப்பகுதியின் பின்னர் அந்த சேவை காலப்பகுதியை விடவும் நீண்ட காலப்பகுதி ஒன்றினால் சேவையானது இடையில் முறியப்பட்டிருந்தால் அவ்வாறான காலப்பகுதியை கொடுக்கல. இப்ப ஒருவர் 5 வருஷம் சேவையாற்றிட்டு 10 வருஷத்துக்கு அவர் இடையில முறிஞ்சால் அந்த காலப்பகுதியை கொடுக்க கூடாது. 6 மாத குறைந்த ஒரு காலப்பகுதிக்கு இந்த படியேற்ற சலுகை கொடுக்கணும். 6 மாத குறைந்த ஏதேனும் காலப்பகுதிக்கு கொடுக்க இயலாது. மற்றது உத்தியோக நியமனம் பெற்றுள்ள புதிய பதவி ஒன்றை விடவும் குறைந்த தரத்தை கொண்ட பதவி ஒன்றில் வகித்துள்ள யாதெனும் காலம், அதுக்கு உத்தியோக நியமனம் பெற்றுள்ள புதிய பதவி ஒன்றை விடவும் குறைந்த தரத்தை கொண்ட பதவி ஒன்றில் பதவி வைத்துள்ள யாதெனும் காலப்பகுதி சார்பாக படியேற்ற அனுகூலங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. சரிதானே? ஆனால் இந்த விடயத்துக்கு இப்ப சேர்க்குலர் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி படியேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்கலாம். அது பிளஸ் பண்ணினா அதை கொடுக்குது. சரிதானே? இப்ப இது ஈகோட்டில் உள்ள விஷயம். இப்ப சேர்க்குலரால இது அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு அதை மட்டும் நீங்க முறைகேட்டுள்ள போடுங்க. இது சுற்றினுவத்தின் மூலம் திருத்தப்பட்டுள்ளது, அதுக்கு கொடுக்கலாம். இதை நீக்கூட்டாலும் செய்யும். அடுத்தது உத்தியோக நியமனம் பெற்றுள்ள புதிய பதவிக்கு அப்போது காணப்பட்ட சம்பள அளவு திட்டத்தின் ஆரம்ப சம்பளத்தை விடவும் குறைந்த சம்பளம் பெற்று பணியாற்றியுள்ள யாதேனும் காலப்பகுதி சார்பாக இந்த 2 6 7 நாங்க இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு வகையில சேர்க்குலர் வந்திருக்கு, திருத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதிக்கு நாங்க கொடுக்கலாம். 6 மேலை நீங்க கொடுக்கலாம்னு போட்டுருக்கீங்க. கொடுக்க இயலாத காலம் தான் இது.
மற்றது சம்பளேற்ற நன்மையை பெற்றுக் கொடுக்க முடியுமான சந்தர்ப்பங்கள். புதிய பதவியை விட உயர்வான அல்லது புதிய பதவிக்கு சமமான தரத்தின கொண்ட பதவி ஒன்றில் முன்னராட்டிய சேவைகள். சரிதானே? புதிய பதவி அல்லது அதை விட சமனான தரம். புதிய பதவி ஆரம்ப சம்பளம் அல்லது ஆரம்ப சம்பளத்திடம் கூடுதலான சம்பளம் ஒன்றினை பெற்று சேவையாற்றியுள்ள காலப்பகுதி. சம்பளேற்ற அனுகூலங்கள் வழங்கும் போது பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ளணும். அப்ப இது ரெண்டு தான் இதுல சொல்லப்படுறது. இது இதுவும் சேர்க்குழலால திருத்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது இதுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் இதுவும் கொடுக்கலாம். அந்த பதவியை விட குறைந்த தரத்திலிருந்து கூடிய பதவிக்கு வரக்குள்ளையும் படியேற்ற அனுகூலம் என்று அதை கொடுக்கலாம். எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் அவர் நியமனம் பெற்றுள்ள பதவி ஆரம்ப சம்பளத்தை விடவும் குறைந்த சம்பளம் ஒன்றினை வழங்கலாம். அது சரி. ஏனென்றால் எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் புதிய பதவியில ஆரம்ப சம்பளத்தை விடவும் குறைந்த சம்பளம் ஒன்றுல வழங்கக்கூடாது. ஏனென்றால் இது புதிய பதவி, ஒரு ஒரு தரம் உயர்ந்த பதவி. எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் அவர் நியமனம் பெற்றுள்ள பதவியில உச்ச சம்பளத்தை விடவும் கூடுதலான சம்பளம், இப்ப புதிய பதவியில உச்ச சம்பளம் அதையும் விடவும் கூட வழங்கக்கூடாது. இந்த படியேற்ற அனுகூலத்தை கொடுத்து அப்படி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மற்றது இது அவ்வளவு நான் சொன்ன அவ்வளவும் சம்பள மாற்றங்கள், மற்றது சம்பள படியேற்ற அனுகூலங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அவ்வளவத்தையும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொண்டு உதாரணங்கள் சம்பள அளவு திட்டங்களை நான் எழுதி பைட் போர்டில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்த நம்மளோட கிளாஸ்கள் கொஞ்சம் முடியட்டும். ஃப்ரீயாக ஒரு கிளாஸை போட்டு ஒரு கிளாஸ் நமக்கு தேவையில்லை, ஒரு 1 ஹவர்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். எப்படியும் ஒரு அரை மணி 3/4 மணி நேரம் தேவை. சரி, அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நான் அதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். இது சம்பள ஏற்றங்களை தொடர்பில் தாவர விதிக்கும். இது கேள்வி அடிக்கடி வாரது உங்களுக்கு வரும். சரி, சம்பள ஏற்றம் இது சம்பள ஏற்றம் என்ன, சம்பள ஏற்றங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல வழங்கப்படுது, சம்பள ஏற்றத்தை கொடுக்காம வருது மறுக்கிற சந்தர்ப்பம் என்ன, அது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் அது மறுக்கப்படுது, அதால என்ன இழப்புகள் ஏற்படுதுன்றதை நாங்க பார்க்கணும். சரி, சம்பள ஏற்றம்ன்றது பொதுவாக அது ஒரு உரிமை இல்லை, அது ரைட் இல்லை. சரி, அது ஒரு ரைட், நாட் அ ரைட். இது என்ன, இது ஒரு சலுகை. படியேற்றம் என்றது ஒரு உரிமை இல்லை. அதாவது எனக்கு தரத்தான் வேணும், 1 வருடம் முடிய அந்த படியேற்றத்தை தரத்தான் வேணும் என்று எந்த உத்தியோக உரிமையாக எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் வழக்கும் போடினார். சரிதானே? எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் வழக்கும் போடினார். அவங்களுக்கு உரிமை இல்லை. அது ஒரு தன்ற சேவை நடத்தை மூலம், அது ஒவ்வொரு வேண்டப்பட்ட தகமைகளின் மூலமும் அவர் உழைத்து பெறும். சம்பளேற்றம் ஏர்ன் பண்ண வேண்டிய ஒன்று, ஏர்ன் பண்ணித்தான் அதை பெற்றுக்கணும். அதாவது அவருடைய அந்த காலம், படியேற்ற காலத்துல அவர் உற்சாகத்தோட, சோம்பரித்தனம் இல்லாம, சரிதானே, வினைத்திறனோட கடமையாற்றி, சரிதானே, தளராத ஊக்கத்தோட கடமையாற்றி, அவருக்கு என்னென்ன வேண்டப்பட்ட தகமைகள் அடையணுமோ அது அவ்வளோத்தையும் அடைஞ்சி தந்த வேலையும் செய்தாதான் அவர் ஏர்ன் பண்ணுவார். அப்படியானதான் அதை கொடுக்கலாம். அப்ப உழைத்து, அவருடைய உழைப்பால உழைத்து தான் அதை வரும். ஆகவே இது ஒரு பிரிவிலேஜ் என்று சொல்றது. ரைட் இல்ல, பிரிவிலேஜ். அது ஒரு சலுகை. சரி, அனுகூலமாக கொடுக்கிற ஒரு சலுகை. சம்பளேற்றம் வழங்குறதுக்கு முதல் உத்தியோகத்தரால அதனை உழைத்துக் கொள்வதற்கு தேவையான விடயங்களை பூர்த்தி செய்திருக்கார் என்று தகமை வாய்ந்த ஒரு அதிகாரி கைச்சாத்திடும். அவர் பூர்த்தி செய்தார். சரிதானே? அதாவது படியேற்றம் வழங்குறதுக்கு முதல் அவருடைய வரவு சேவை நடத்த அவருடைய ஏனைய தகமைகள் மதிப்பிடப்படும்.
அப்ரைஸ் பண்ணப்படும். அப்ரைசல் ஒன்று கொடுத்து மதிப்பிடுவாங்க. இந்த மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில தீர்மானம் எடுப்பாங்க இந்த படியேற்றத்தை கொடுக்குறா கொடுக்கலையான்னு. சரிதானே? அப்ப அதுக்கு பிறகு படியேற்ற கட்டளை படிவம் பொது 232 என்ற படிவம் இருக்கு. இது படியேற்ற கட்டளை படிவம், இன்கிரிமெண்ட் ஆர்டர் போம். இந்த படியேற்ற கட்டளை படிவத்துல படியேற்ற கட்டளை வழங்குற அதிகாரி, நிர்வாக அதிகாரி, இவர அப்ரைசல் மதிப்பீட்டு அறிக்கை மதிப்பிடப்பட்ட விஷயம், அதுல என்னென்ன குறைபாடுகள் இன்னைக்கு, அல்லது இவர் திருந்தி அவற்றையும் அவர் அதுக்கு மாற்றீடாக அவர் நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு அல்லது எச்சரிக்கை செய்யப்படுறதுக்கு என்னென்ன சுட்டி காட்டப்பட்டிருக்கு, அல்லது இவர் சேவை வரவு மூலம் ஒழுங்கான முறையில் சேவையாற்றிருக்கிறாரா என்றதை பற்றி அந்த மதிப்பீட்டு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. சரியான முறையில் அந்த மதிப்பிடப்பட்டார். அந்த மதிப்பீட்டு அறிக்கையோட அதுல கேட்கப்பட்டிருக்கு இவர் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய வேற எதுவும் தகவல் இருக்கா என்று கேட்கப்பட்டிருக்கு. அதையும் வைத்துத்தான் இந்த இன்கிரிமெண்ட் ஆர்டர் போக நிரப்பு நிர்வாக அதிகாரி நிரப்பி எடுப்பார். அதான் கட்டளை படிவம். இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்னு சொல்ற கட்டளை படிவம். அதுல அந்த படிவத்துல ஒரு உத்தியோகர பெயர், பதவி, அவர சம்பள அளவு திட்டம், சரிதானே, அவர பூர்த்தி செய்யப்பட வேண்டிய சில முக்கிய விடயங்கள், வினைத்திறமையான தலைப்பட்டை இதுல சித்தி அடைஞ்சிருக்காரா, அது இந்த படியேற்றத்தை கொடுக்கறதுக்கு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா, அப்படி என்றால் அவர் பூர்த்தி செய்திருக்காரா, பதவியில உறுதிப்படுத்தப்படுறது இந்த இன்கிரிமெண்ட் கொடுக்கறதுக்கு தேவையான உண்டா ஆட்சேப திட்டத்தின்படி அல்லது நியமன கடிதத்தின்படி, அப்படி ஆம் என்று சொன்னால் அவர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்காரா என்று கேட்பான். ஆம் என்று சொன்னால் ஓகே. மற்றது வினைத்திறமையான தலைப்பட்சியோட சம்பந்தப்பட்டிருக்கா, ஓம் என்றால் அது பூர்த்தி செய்துள்ளாரா, இல்லையென்றா இல்லை என்று எழுதும். இதன் அடிப்படையில வச்சு திருப்பி அவரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட சம்பளம் மற்ற விடுமுறை காலங்கள், லீவு விவரம் அதுல போடும். 6 மாதத்துக்கு மேல அவர் வேலைக்கு வராம இருந்தா அவரோட படியேற்றத்துல நாங்க என்ன செய்யணும், 6 மாதத்தால அவருக்கு பிட் போட்டு கொடுக்கும். அதையும் கவனத்தில் எடுத்து அவருக்கு அதுக்குள்ள ஒழுக்காறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா திணைக்களத்தால, அதுல ஏதாவது ஒழுக்கட்டு கட்டளை விதிக்கப்பட்டிருக்கா என்று கேட்பாங்க. அதையும் இல்லை என்று சொல்லி ஓகே என்று சொன்னா சிபாரிசுகள் வரும். அதுக்கு பிறகு நிறுவன தலைவர் பிளீஸ் பே இன்கிரிமெண்ட், அலுவல் இன்கிரிமெண்ட் எழுதுவர், அல்லது அவரோட அந்த படியேற்றத்தை வழங்கவும் அல்லது அப்ரூவ் எழுதுவர். இதான் கட்டளை. இதைத்தான் சொல்லப்படுது. தகுதி வாய்ந்த அதிகாரி அதுல கைச்சாத்திடணும், அவர் பூர்த்தி செய்திருக்கார் என்று இன்கிரிமெண்ட் ஆர்டர் போமல் அவர் பூர்த்தி செய்தால்தான் அவருக்கு அந்த படியேற்ற சான்றிதழ் வழங்கும். படியேற்ற சான்றிதழ் பொது 185 என்ற படிவத்தில் வழங்கும். இது 3 பேர் இதில் தயாரிச்சு, ஒன்று ஒரிஜினல் உத்தியோகத்தருக்கு போகும், மற்றது ஒன்று பயிலுக்கு வரும், இன்னொன்று அக்கௌண்டனுக்கு சேலரிக்கு போகும். சரிதானே? ஒவ்வொரு வருடமும் படியேற்றம் எங்களுக்கு கிடைக்கலான்றதுக்கான அந்த அடிப்படை சான்றிதழ் இந்த படியேற்ற சான்றிதழ். அது உங்களுக்கு கிடைக்காட்டி அதை நீங்க பெற்றுக்கொள்ளும். எல்லா தகமையும் நீங்க பூர்த்தி செய்திருக்கிறீர்கள், எனக்கு கிடைக்கலன்னு நீங்க அந்த நிறுவன அதிகாரிட்ட, யார சான்றுபடுத்தக்கூடிய அதிகாரியோ அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். சரிதானே? அப்ப இது இந்த படியேற்றங்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான வரைவிலக்கணம், அது முக்கியமான பொதுவான விஷயம். மற்றது சம்பள ஏற்றங்களை நாங்க சரிதானே, சம்பள ஏற்றம் ஒரு திகதி, ஒரு குறிக்கப்பட்ட திகதியில ஒருவருக்கு சம்பள ஏற்றம் எந்த பிரச்சனையும் இல்லாட்டி கொடுக்கணும். சரி, அவர் சம்பள ஏற்றத்தை பெற்றுக்கொள்றதுக்கான மதிப்பீடை செய்யறோம், செயலாற்று மதிப்பீடை மேற்கொண்டதுக்கு பிறகு தீர்மானம் எடுக்கிறாங்க, சம்பள ஏற்றத்தை வழங்கணுமா இல்ல மறுக்கணும். சம்பள ஏற்றத்தை வழங்குறேன்னா சரி, ஆர்டர் போட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். சம்பள ஏற்றத்தை மறுக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆர்டர் போமில் எழுதணும். இந்த விடயங்களால இந்த சம்பள ஏற்றம் பின்வருமாறு மறுக்கணும். அவர் அதுல சொல்லணும், சம்பள ஏற்றத்தை சஸ்பெண்ட் பண்ணுங்க என்று எழுதணும். பிளீஸ் சஸ்பெண்ட் த இன்கிரிமெண்ட் ஃபார் 3 months அல்லது 6 months என்று எழுதணும். அல்லது சம்பள ஏற்றத்தை சரிதானே ஸ்டாப் பண்ணுங்க எழுதும்,
அது சம்பள ஏற்றத்தை நிறுத்துறது. சம்பள ஏற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துறது, அடுத்து சம்பள ஏற்றத்தை நிறுத்துறது, ஸ்டாப் பண்ணுங்க எழுதும். ஆல்ரெடி சம்பளத்தை ரிடியூஸ் பண்ணுங்க எழுதும், டிபோ பண்றாங்க. சரி, ரிடியூஸ் பண்றது, அடுத்து பிட் போறது, அதான் டிபோ பண்ண. இந்த 4 வகையில இந்த சம்பள ஏற்றம் கொடுக்க வேண்டிய ஒரு தேதியில கொடுக்க வேண்டிய ஒரு சம்பள ஏற்றத்தை கொடுக்காம விடலாம். அதான் மறுக்கிறது. மறுக்கிறது 4 வகையில மறுக்கலாம். ஒன்று இடைநிறுத்தலாம், அடுத்து நிறுத்தலாம், அடுத்தது குறைக்கலாம், அடுத்தது பிட் போடலாம். இந்த 4 வகையான மறுப்புகளை செய்யறதுக்கு இந்த ஈகோட்ல 7ஆம் அத்தியாயத்துல இடம் இருக்கு. 7ஆம் அத்தியாயம் தாவன விதி கோவை 7ஆம் அத்தியாயத்துல சொல்லப்படுது. எப்படித்தான் இருந்தாலும் இந்த மறுப்புகளை 1 வருடம் ஆகக்கூடியது 1 வருடத்துக்கு தான் மறுக்கணும். மறுத்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்ப முதலாவது இடைநிறுத்தம் செய்யறது, பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு இடைநிறுத்தம் செய்து அவர் அதுக்கு சரி வராட்டி பிறகு நாங்க நிறுத்தத்துக்கு மாறணும். நிறுத்தம் கொஞ்சம் கூடுன தண்டனை, அதுக்கும் சரி வராட்டி படியேற்றத்தை நாங்க பிட் போடலாம் அல்லது குறைக்கலாம். அது இது என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல இது செய்யப்படுது, சரிதானே? இன்கிரிமெண்ட் மறுக்கப்படுறது என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல செய்யப்படுது என்றதை நாங்க பார்ப்போம். சரி, சம்பளேற்றம் தற்காலிகமாக இடைநிறுத்துதல். இந்த இடைநிறுத்தம் என்றது தற்காலிகமாக நிறுத்துறது தான் நாங்க இடைநிறுத்தம் என்று சொல்றது. அதாவது ஒரு தேதியில ஒருவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும், ஆனால் அவருக்கு கொடுக்கல. அவரை மதிப்பீட்டு அறிக்கையும் பார்க்கும், அவரை வரவு சேவை நடத்த பாக்குறோம், அவருக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் அவரை வரவு சேவை நடத்தையில திருப்தியே காணல. அப்போ ஒரு காலத்தை நாங்க அவருக்கு இன்கிரிமெண்ட் சொல்லணும், உங்களோட இன்கிரிமெண்ட் இடைநிறுத்தலாம், உங்களோட வரவு அல்லது சேவை அல்லது நடத்தையில திருப்தி இல்லாம இருக்கு, ஆவே உங்களோட நாங்க இடைநிறுத்துறோம், நீங்க அந்த உங்களோட நடத்தையை கொஞ்சம் திருத்தி கொள்ளணும், சரிதானே என்று சொல்லும். சம்பளத்தை இடைநிறுத்தி போட்டு கூர்ந்து கவனிக்கும். கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் வேற என்ற ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் இதை இடைநிறுத்தி வைக்கிறது. சிறிய சில நடத்தை போக்கு, பாரிய குற்றங்கள் இல்லது, சிறிய வகையில இவர் கொஞ்சம் சேவையிலேயும் ஒழுங்கில்ல, அடுத்தது அவர் நடத்தையிலேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கண்டா இறுதி வச்சு, ஆனா எழுத்துல அவங்களுக்கு கொடுக்கணும், உங்களோட சம்பளேற்றம் இடைநிறுத்தம் செய்யப்படுது, என்ன காரணம், இவ்வளவு காலத்துக்கு இடைநிறுத்தம் செய்யப்படுது என்று கொடுக்கும். சரி, இதுல என்னென்றால் ஒரு தேதியில கொடுக்க வேண்டிய சம்பள ஏற்றத்தை நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுக்காம விட்டு திருப்பி அரியசோட கொடுக்குது, அதான் இடைநிறுத்தம். படியேற்ற நிலுவையை நாங்க கொடுக்கணும். இப்ப 6 மாதத்தை கொடுக்காம இருந்து நாங்க 7ஆவது மாதம் கொடுக்கோம் சொன்னால் 6 மாதத்தை கொடுக்காத படியேற்ற நிலுவையும் சேர்த்து 7ஆவது மாதம் கொடுக்கணும். இந்த இடைநிறுத்தத்துல மட்டும்தான் நிலுவை கொடுக்குறது, மற்ற 3 மறுப்பிலையும் கொடுக்குறது. இடைநிறுத்தம் செய்யறதுல மட்டும்தான் அந்த நிலுவை சம்பளம், படியேற்ற நிலுவை சம்பளம் கொடுக்கும். இன்கிரிமெண்ட் அரியஸ் 6 மாதத்தை கொடுக்காம விடுவோம் தானே, அதுல அரியஸ கொடுக்குறது, சரிதானே? மற்றது படியேற்ற திகதியும் மாறாது, அவருக்கு சம்பள இழப்பும் வராது, இடைநிறுத்தம் செய்யறதால வராது. ஒரு குறிக்கப்பட்ட தேதியிலுக்கு பிறகு அவருக்கு எல்லாம் ஓகே, இவர் நடத்தாதுகள் எல்லாம் திருப்தி என்றால் நாங்கள் திருப்பி அந்த தேதியில 6 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்கு வரையும் கொடுக்காம விட்டுட்டு இன்கிரிமெண்ட் கொடுக்குறல 6 மாதத்துக்கு 7ஆவது மாதம் சம்பளத்துல அவர சம்பளத்தை நாங்க இடைநிறுத்தம் செய்யப்பட்ட படியேற்றத்தை கொடுக்குறது. அவர் ஓகே ஓகே இல்லாட்டி என்ன செய்யற, நிறுத்தமா மாத்தம், இடைநிறுத்தத்தை நிறுத்தமாக அதிலிருந்து அப்படியே நாங்க நிலுவையை கொடுக்கறல 6ஆம் மாதத்திலிருந்து இன்னொரு 6 மாதத்துக்கு நிறுத்துவோம் என்று சொன்னால் அவரை திருப்பி கடிதம் கொடுக்கணும், உங்களோட நடத்தையில இந்த மாற்றமும் பெறல, உங்களோட மாற்றத்துல நடத்தையில மாற்றம் பெறல, ஆனா தொடர்ந்து நீங்க முரணான நடத்தையை கொண்டிருக்கலன்னு சொல்லி போட்டு அவருக்கு நாங்க நிறுத்தம் செய்யலாம். அது ஒரு 6 மாதம் நிறுத்தம் செய்யறேன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே இடைநிறுத்தம் செய்ய வேண்டிய காலம் எல்லாம் சேர்த்து 1 வருடத்துக்கு நாங்க இடைநிறுத்தம் செய்யணும் நாங்க சொல்லுவோம், அதையும் சேர்ந்து வரும்.
அது ஒரு தண்டனமாயிரும். இடைநிறுத்தம் செய்யறதுக்கும் நிறுத்தம் செய்யறதுக்கும் இடையில வித்தியாசம் என்னென்றால், நிறுத்தம் செய்துட்டு திருப்பி அவருக்கு ஒரு 6 மாதத்தையால கொடுக்கணும் என்று சொன்னால் நிலுவைச் சம்பளம் கொடுக்க கூடாது. அவருக்கு அந்த தேதியிலிருந்து படியேற்றத்தை அந்த மாதத்திலிருந்து அவர் இன்கிரிமெண்ட் படியேற்ற தேதி மாறாது. ஆனால் அந்த அந்த மாதத்திலிருந்து அவர் இன்கிரிமெண்ட் போட்டு போனா சரி, சரிதானே? அவர் இன்கிரிமெண்ட் டேட் மாறாது. ஆனா அந்த மாதத்திலிருந்து கொடுப்போம். முதல் உள்ள 6 மாதம் 1 வருஷத்துக்கு அவருக்கு இன்கிரிமெண்ட் இல்லை, சலுகை இல்லை. சரி, இதுக்கு அதுல பண இழப்பதுகள் ஏற்படும். இப்ப இந்த இடைநிறுத்தத்தை பற்றி நான் இப்ப சொல்லிட்டு கொண்டிருக்கேன். இடைநிறுத்தத்தை பாருங்க, நான் நிறுத்தத்தை ஏன் கதைச்சிடா ரெண்டைக்கும் விளங்குறதுக்காக. இப்ப இந்த இடைநிறுத்தம் பொருத்தமாக அமைகிறது. இது சரிதானே, அதாவது நிறுத்துவது போன்ற மீறிய ஒரு பாரதூர தண்டனையாக ஒன்றாக கருதப்படுகிற அதே வேளை வேதனத்தை தற்காலிகம் நிறுத்துவதனால் நிலைமை சீரடையும் என்ற நிலை காணப்படுகின்ற சந்தர்ப்பம். அதுலதான் இந்த தற்காலிக இடைநிறுத்த வரும் ஒரு சிறிய தண்டனையாக செய்யுது. நிறுத்துறது இது ஒரு பாரிய தண்டனை தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சம்பள நிலுவைகள், சம்பளேற்ற நிலுவை கொடுக்கறல, சரிதானே? மற்ற இது கொடுக்க நிறுத்துறது இந்த விசடமான சில தவறுகள் அல்லது பொது திறமையின்மை சார்ந்த நிகழ்வு சம்பவங்கள் அல்லது நிகழ்வு. பொது திறமையின்மை என்றது இது ஒரு ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்க்கிற திறமை அவர்கிட்ட இல்லாம போற சந்தர்ப்பம் அவதானிக்கப்பட்டால் அதை நாங்கள் இடைநிறுத்தி இருப்போம். அது சரி வராட்டி நாங்க நிறுத்திடுவோம், சரிதானே? நிறுத்தம் அடுத்த படியேற்ற தேதிக்கு முன்னர் எத்தனை மாதங்களுக்கு செய்யலாம்? 1 வருடத்துக்குள்ளான் இது அவர் படியேற்றத்திலிருந்து 1 வருடத்துக்குள்ளான் இடைநிறுத்தம் நிறுத்தம் எல்லாம் செய்யறது. இது பிற்போடப்படும் அளவுக்கு பாரதூரமான குற்றம் இல்லை. ஆனா சில தவறுகள், முக்கியமான தவறுகள் இருக்கு என்றதுக்கு செய்யக்கூடியது. மற்றது சம்பளத்தை குறைக்கிறது. இது என்னென்றால், ஏற்கனவே எடுத்த ஒரு சம்பள ஏற்றத்தை குறைக்குது. இப்ப 5 இன்கிரிமெண்ட் எடுத்துட்டு அவர் 5 இன்கிரிமெண்ட் கொண்ட சம்பளம் கொண்டுள்ள இருக்கார். இது ஒரு பாரதூரமான தண்டனை. ஒழுக்காற்று நடவடிக்கைகள் அதே மாதிரி சொல்லப்படும், சரிதானே? ஒழுக்காற்று தண்டனையாக சொல்லப்படும். இவருக்கு ஏற்கனவே எடுத்த சம்பள படியேற்றத்தை 2 குறையும். சம்பள ஒழுக்காற்று கட்டளையில எதையும் சொல்லலாம். வேலையிலிருந்து நீக்கலாம், சரிதானே? கட்டாய ஓய்வூதியத்துக்கு அனுப்பலாம், வினைத்திறன் இல்லை என்று அவருடைய சேவையை முடிவுறுத்தலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அதுக்கு பதிலாக சில நேரம் சம்பள ஏற்றத்தை குறைங்க என்று சொல்லி போட்டு ஒரு குறைந்த தண்டனையை கொடுத்து அவர் வேலையில வச்சு கொள்ளலாம். அப்படியான நேரம் அவருக்கு 2 இன்கிரிமெண்ட் குறைங்க என்று சொன்னால் அவருக்கு சொல்லப்படுற அந்த ஒரு திகதியில ஏற்கனவே பெற்றுக்கொண்ட 2 இன்கிரிமெண்ட் குறைச்சு விடார். இப்ப ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் சம்பளத்தை குறைங்கண்டு வந்தால் ஜனவரி மாதம் அவர் சம்பளம் 5 படியேற்றம் எடுத்த ஒரு சம்பளம் எடுத்துக்கொண்டிருப்பார். பிப்ரவரி மாதம் சம்பளம் கொடுக்கும் 2 இன்கிரிமெண்ட் குறைஞ்ச சம்பளம் தான் கொடுக்கும், சரிதானே? இந்த குறைப்பு அவருக்கு அப்படியே போகும். 1 வருஷம் குறைக்கிறது 2 வருஷம் குறைக்கிறது இல்லை, இவருக்கு அப்படியே சம்பள ஏற்ற இழப்பு அப்படியே ஏற்படும், சரிதானே? பென்ஷனுக்கு போகும்போது இது இழந்ததா. இனி அந்த தேதியில் இருந்துதானே அவர் திருப்பி சம்பள ஏற்றத்தை உழைச்சி திருப்பி வரணும், சரிதானே? அவர் 2 இழக்கப்படுது, 2 இன்கிரிமெண்ட். இது சம்பள ஏற்ற நிறுத்தம் தீர்மானம் 1 மாத காலத்துக்குள் நடைமுறைக்கு வராத சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஒழுக்காற்று தண்டனையா இது அந்த சந்தர்ப்பத்தில் இது கொடுபடும். சம்பள ஏற்றத்தை பிற்போடல். இந்த பிற்போடல்ன்றது மிக முக்கியம், அதிகமாக கேள்விக்கு வராது. ஏனென்றால் இது பெரிய தாக்கத்தை செலுத்துறது விஷயம். சம்பள ஏற்றத்தை பிற்போடுறது பல சந்தர்ப்பத்துக்கு வேற. இந்த கீழுக்கு போட்டுக்கிற சந்தர்ப்பத்தை பாருங்க. அதாவது இடம்பெற்ற வேலையின் தரம், ஊழியரின் வினைத்திறன், ஒழுக்கலார் என்பன குறைவாக காணப்படல், உத்தியோகத்தர் வினைத்திறன் தடையாண்டல் பிரச்சனை, சித்தியடைய தவறுதல், ஈவி. இதுக்குதான் அந்த ஈவி பிரச்சனை வருது. வினைத்திறமை தடையாண்டல் சித்தி அடைகிறது உரிய காலத்துல செய்யாம, உரிய திகதியில் பதவியில் உறுதிப்படுத்துவதற்கான தேவையில பெறாமல்,
அதாவது கன்ஃபர்மேஷனுக்கு நாம பார்த்தோம் தகுதி நிலை காலம் பார்த்தோம். அந்த காலத்துக்குள்ள இவங்க தலைமையில உறுதிப்படுத்துற இதை பெறாட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் நீடிச்சு வழங்கப்படும். அப்ப நீடிச்சு வழங்குற காலம் வரையும் சம்பளப்படி இருந்தா பிற்போட வேண்டி வரும். சரிதானே? மனது குறித்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய எடுக்கும் காலத்துக்கு அமைய சம்பள ஏற்றமும் பிற்போடப்படும். சரிதானே? அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல தான் ஒழுக்காற்று நடவடிக்கை கட்டளையாகவும் இது சொல்லப்படும். சம்பள ஏற்றத்தை இவ்வளவு பிற்போடும். அப்படியான சந்தர்ப்பத்துல சம்பள ஏற்றத்தை பிற்போடும். இதால வார நட்டம் என்னன்னு சொன்னால் சம்பளேற்ற இழப்பு வரும். அடுத்தது சம்பள படியேற்ற தகுதி மாற்றம் அடைகிறது. இதுல நடக்கும். சம்பள படியேற்ற தகுதி மாறும். வேறொரு தேதி பேருக்கு வரும். அதுல இருந்தா அடுத்தடுத்த உழைச்சி போகணும். மற்றது பிற்போட்ட காலம் அவ்வளவும் இவருக்கு இழப்பா வரும். மற்றது இந்த பிற்போடுற காலப்பகுதி அவ்வளவும் என்னென்றால் பதவி ஒரு காலத்துக்கோ அடுத்தது இவர் ஓய்வூதிய காலத்துக்கோ அந்த காலமும் சேர்க்கப்படாது. சரிதானே? மிக முக்கியமான ஒரு தண்டனை அது. அவை படியேற்றம் பிற்போடுறதுக்கு காரணமான இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கும். இதுக்கு சேவை நடத்த முக்கியம், வினைத்திறமையா ஈபி முக்கியம், கன்ஃபர்மேஷன் உரிய காலத்துல அதுக்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அந்த தேவைப்பாடுகள் இருந்தாலும் அதையும் பெற்றுக்கொள்ளணும். சரிதானே? நான் இதையும் பார்த்துட்டு நாங்க முடிப்போம். ஏனென்றால் மேலதிக நேர கொடுப்பனவுகள் இதுல இந்த டியூட்ல நான் சொன்ன எப்படியும் ஒரு 2 கேள்வி கட்டாயம் வரக்கூடிய விடயங்கள் உள்ளடங்கு. அவன் முக்கியமானது. இதுல இப்ப இந்த சம்பள ஏற்ற மறுப்பு அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்டார் மார்க் போட்டு வைங்க. இந்த மேலதிக நேர கொடுப்பது இதைக்கும் ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வைங்க. முக்கியமானது இந்த மேலதிக நேர கொடுப்பனவுகளை பெறுறதுக்கு என்றால் மேலதிக நேர வேலையில் உண்மையாகவும் நியாயமான முறையில் ஈடுபட்டால் ஓவர் டைம். சரி, மேலதிக நேரம் ஓவர் டைம். ஓவர் டைம் அவரை வளமையான வேலை நேரத்துக்கு மேலதிகமாக வேலையில உண்மையாக ஈடுபட்டன்றதை உறுதிப்படுத்தினால் அவங்களுக்கு தான் இந்த மேலதிக நேரம் கொடுக்கணும். சரிதானே? மேலதிக நேரப்படிய பெற உரித்த தரங்கள் பதவி தரங்கள் பதவி நிலை உத்தியோகத்தர். இப்ப நாமெல்லாம் ஸ்டாஃப் கிரேட் ஆபீசர் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ்கள். அப்ப நமக்கு இல்லை, பதவி நிலை தர உத்தியோகத்தருக்கு இல்லை, வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு இல்லை, ஃபீல்டு ஆபீசர்ஸ் இல்லை. பகுதி நேர உத்தியோகத்தர்களுக்கும் இந்த ஓவர் டைம் கொடுக்கக்கூடாது. பகுதி நேரமான பார்ட் டைம் ஆபீசர்ஸ் அவ்வளவு கொடுக்கக்கூடாது. மற்ற திணைக்களம் ஒன்றில் மேலே நேரப்படின பெறுவதற்கு உரித்தற்ற திறம் என திணைக்கள தலைவரால கருதப்பட இருப்பார். இப்ப அந்தந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு மேலதி நேரப்படி உரித்தில்லை என்று சொல்லப்பட்டால் அவங்களுக்கும் மேலதி நேரப்படி கொடுக்கலாது. சில கேள்விகள் வர்றது மேலே நேரப்படி பெறுவதற்கு உரித்தற்ற பதவி தரங்களவை ரெண்டு கேள்வி வார் அடிக்கடி வார்கள். இது ஒரு சுற்றறிக்கையை நான் போட்டிருக்கேன். பொதுவாக மேலதி நேரப்படி அனுமதிக்கும் போது என்னென்ன விடயங்களை இந்த அனுமதிக்கிற அதிகாரி நிர்வாக அதிகாரி கவனிக்கணும். சரி, கவனிக்க வேண்டிய ஆலோசனைகள் என்று சொல்லப்பட்டது. நாளாந்த அரச கர்மங்களை பணியாட்களுடன் சமமாக பரிந்துரைக்கணும். அதாவது எடுத்துடனே மேலதி நேரப்படி என்று கொடுக்கக்கூடாது. நாளாந்த அரச கர்மங்களை பணிக்குழுக்களுடன் நாங்க சமமாக பகிர்ந்தளிக்கணும். ஒருவருக்கு கூட்டி ஒருவருக்கு குறைய கொடுக்க கூடாது. அடுத்தது பதவி அணியில வெற்றிடம் ஏற்பட்ட நாள் சேர்ற அரச பணிகளை இப்ப ஒருவருக்கு இல்ல வெற்றிடம் ஒன்று இருக்கின்றால் இப்ப இவர வேலையில கொஞ்சம் எங்களுக்கு சேரும் என்றால் அரியசா. அப்படி வந்தால் அந்த வேலைய அங்க இருக்கிற மற்ற ஆட்கள்கிட்ட கொடுத்து செய்ய பார்க்கணும். சரிதானே? பங்கிட்டு செய்ய பார்க்கணும். ஒரு 10 உத்தியோகத்தர்கள் இருக்காங்க, ஒருவர் தான் வரல, ஒருவருக்கு இல்ல, ஒரு வெற்றிடம் இல்ல, ஒரு ஆள் வெற்றிடம். அப்ப இந்த 9 பேருக்கு மேல இரண்டா அந்த ஒரு ஆள்ற வெற்றிடமான கடமைகளையும் சேர்த்து கொடுக்குறது அல்லது ஒரு ஆளை கொண்டு அந்த வேலையும் செய்விக்கிறது. சரிதானே? அப்படி இருக்கிற நேரம் தான் நாங்க இந்த ஓவர் டைமை கொடுக்க கூடாது. மற்றும்படி அப்படி இயலாது. அவங்களுக்கும் ஒர்க் லோட்
இந்த வேலையும் செய்யணும். ரெண்டா அந்த நேரத்துல மட்டும் இதை உரிய அமைச்சர் செயலாளர் அனுமதியோட ஓட்டை கொடுக்கலாம். மற்றது மாதம் ஒன்றில் 20 மணி நேரம் மேலே நேர வேலையில் ஈடுபடுத்த முடியும். சாதாரணமாக பொதுவாக ஒரு நிறுவன தலைவர் ஒரு உத்தியோகத்தை மாதம் ஒன்றில் 20 மணி நேரம் மேலே நேரம் ஈடுபடுத்த முடியும். தேவைக்கேற்ப அது கூடும், குறைக்கலாம். சரிதானே? பொதுவாக நிறுவன தலைவர் ஈடுபடுத்த இதுக்கு சேர்க்குலர் தேவையில்லை, இந்த ஓடர் அனுமதியை எடுக்க தேவையில்லை. ஆனால் இப்ப 20 மணித்தேலம் 40 மணித்தேலம் 60 மணித்தேலம் என்று போனால் அதுக்கு திணைக்கள தலைவர் அமைச்சர் செயலாளர் ஊடாக உரியாக்கின்ற அனுமதி எடுக்கணும். அதாவது சொல்லப்படும். மற்றது ஓவர் டைமை ஆக்களுக்கு வழங்கக்கூடிய தரங்கள் நாங்க மேல பார்த்த தரங்களுக்கு வழங்க இயலாது. வழங்கக்கூடிய ஆபீசருக்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் வழங்குது? அவசரமான சந்தர்ப்பத்தில் ஒரு சில மணித்தியாலங்கள் மேலதி நேர கடமையாற்றவர் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம். அதாவது என்னென்றால் அவசரமான சந்தர்ப்பம் ஒரு சில மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவசரமான சந்தர்ப்பம் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு மேலதிகமாக செய்யறது. ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலம் அதுக்குள்ள செய்யறதுக்கு ஓவர் டைம் நாம கொடுக்கறது, அதுக்குள்ளேயே முடிச்சிருக்கு. மனது உத்தியோகத்தோடு விடுமுறையில் சென்ற காரணத்தினால் அல்லது பதவி விவரிடம் ஏற்பட்ட காரணத்தால திரண்ட கடமை எடுக்க நாம கொடுக்கலாம். ஒரு விடுமுறையில போயிட்டார், வேலை இருக்கு, அவர வேலையை ஒரு ஆளை கொண்டு செய்யணும், மற்ற வகையில எங்களுக்கு இயலாது, வேற திட்டங்களிட்டும் இயலாது, இன்னொரு ஆளுக்கு அந்த வேலையை கொடுத்து மேலதிகம் அவருடைய வேலையை செய்தா முடிக்கணும்டா, அப்படியானதுக்கு நாங்க கொடுக்கலாம். இது கொண்டு அரச உத்தியோகர்களுக்கு மேலதி நேரப்படி செலுத்த முடியுமான சந்தர்ப்பம். நான் மேல உள்ளதும் அதுல வரும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் யாது? இது கேள்வியா வாரது. அரச உத்தியோகர்களுக்கு மேலே நேரப்படி செலுத்த முடியுமான சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக ரெண்டு வாரம் நாங்க பாசுபர்ல பார்ப்போம். யாதேனும் ஒரு குறித்த பணியினை நிறைவேற்றுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லாத சந்தர்ப்பம். அதாவது ஒரு அலுவலகத்துல ஒரு சிலரை கொண்டு இந்த வேலையை முடிச்சிட்டு போகலாமான்னு பார்த்தோம் என்றால் அப்படியும் இல்லாம இருந்தா தான் நாங்க அதிவிசேடமான ஒரு சந்தர்ப்பத்திலான அது கொடுக்கணும். குறிப்பாக விதித்துரைக்கப்பட்ட சில பணிகள் இப்படி இதை செய்யுங்க, இதுக்கு ஓவர் டைம் தருவோம் என்று சொல்லப்படுற பணிகள். மற்றது சாதாரண கடமைகள் இருந்து முற்றிலும் புறம்பான பணிகளா இருக்கும். சாதாரண ரூட்டிங் ஒர்க்ல செய்யற வேலைகளை அவங்களோட வேலை டைமுக்குள்ள செய்து முடிக்கும். அதுக்கு மேலதிகமான ஒரு வேலைகளா இருந்தால் சரிதானே, அந்த வேலைக்கு ஓவர் டைம் கொடுக்கலாம். மற்றது அவசரம் சாதாரண கடமை நேரத்தில் மேற்கொள்ள முடியாத வேலை என்று அதை நாங்க நிரூபிக்கணும். மற்றது குறித்த பணிக்காக திணைக்களத்துல பொருத்தமான வேற வேலை திட்டம் இல்லை, அமைச்சுக்கொள்ள இயலாது என்ற சந்தர்ப்பத்தில் இந்த மேலே நாங்க கொடுக்கலாம். சரி, நாங்க இதோட இத நிப்பாட்டுவோம். எத்தனையாவது கேள்வி தெரியும்? இதுல 11வது கேள்வி நாங்க பார்த்திருக்கோம், முக்கியமான கேள்வி. ஏதாவது நீங்க நாம பார்த்த விஷயத்துல எதுவும் கேள்வி கேட்கணும் என்றால் நாங்க அடுத்ததுல 12வது கேள்வி இருந்து நாங்க போறது இதுல முடியல, என்ன அடுத்ததுல பார்ப்போம். சரிதானே? ஏதாவது கேட்கணும்டா கேளுங்க, இல்லாட்டி நாங்க முடிவு. நீங்க இதுல கேட்காட்டி நீங்க இந்த குரூப்ல போடலாம், உங்களோட கேள்விகளை போடலாம். உங்களோட டவுட்டுகள் வார நேரம் தொடர்ந்து இதை பார்த்து கொடுத்தீங்க. மார்ச்ல ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி எச்சா நடத்துவாங்கன்னு சொன்னால் இந்த ஓயல் முடிய சில நேரம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே தொடர்ச்சியாக அதை கவனத்துல கொண்டிருங்க. நமக்கு அந்த டைம் டேபிள் வந்துட்டா நாங்க எங்கட டைம் டேபிளை மாத்திரம்னா கொஞ்சம் டைமை இன்னும் வேறொரு நாளையிலே நாம கூட நோன்பு காலமும் இருக்கு. என்ன நோன்பு காலம் அதுவும் இதுல கவனத்துல கொள்ளப்படும். ஒரு மாதம் நோன்பு இருக்கு, அதை நாங்க பார்க்கணும். கேலண்டர் போட்டு தானே சார்? மார்ச் மாதம் இல்லை தானே சார்? எக்ஸாம் இப்ப மார்ச் இல்லைன்னு தானே கிடைக்குது சார்? மார்ச்சுக்குள்ள அது இல்லையே, நம்மளோட ஈவி இல்லையே சார். மார்ச்சுக்குள்ள போடல, என்ன மார்ச்சில் போடல. அப்ப நாம மார்ச்ல நாம பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க இந்த நோன்பு காலம் தானே, இப்ப 2 மணித்தியாலம் நாங்க செவ்வாய் வியாழன் சனியும் பார்ப்போம். உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப சனியும் 7 மணிலிருந்து 9 மணி டைமிலே நாம உங்களுக்கு சனிக்கிழமை 7 மணி தான் நமக்கு சரி.
7 மணி ஒரு 2 மணி தரம் பார்த்துப்போம். உங்களுக்கு ஏன்னா 2 மணி தரம் பெரிய டைம் மட்டும் இல்லை தானே. நாங்க பார்த்து போகும்போது நாங்க பார்த்துட்டோம்னா உண்மையா எங்களுக்கு இது பார்த்து முடிய முதல் பாசுவரம் பார்த்து முடிய 80 புள்ளிக்கு மேல எடுக்கிற அளவுக்கு நாங்க இதை பார்க்கணும். 90 புள்ளியும் எடுக்கிறாங்களும் எடுக்கலாம். 80 புள்ளிக்கு மேலே எல்லாரும் சராசரியா எடுக்கிற அளவுக்கு நாங்க இதை பார்த்து முடியும். அப்படியான திட்டத்துல நாங்க நோட்ஸ் இலையும் உங்களுக்கு இரண்டால் இப்ப எல்லாரும் வேலைப்பழு கூடுனாக்கள் எழுதி நாங்க ஒயிட் போர்டுல நானும் எழுத நீங்களும் எழுதி போனோம் சொன்னால் நாங்க முடிக்க மாட்டோம். முக்கியமான விஷயம் முடிக்க மாட்டோம். கேள்வி அப்படித்தான் வருது. எழுத்துல இருக்க மாட்டா நோட்ஸ் ஆகும் போயிருமோ உங்களுக்கு. அப்ப நாங்க அதை முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப சரி, எதுவும் கேள்வி இல்லாட்டி டியூட்டர்ல கொஞ்சம் பாருங்க. நான் வேணும்னா அடுத்த டியூட்டை நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டு விடுறேன். அதையும் சேர்த்து நிறைய முன்னுக்கு டியூட்டர்ல போறேன்னா நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ன்றதுக்காக பார்த்து கொடுத்த டவுட் இல்லைன்னா அப்புறம் கேளுங்க, உறுப்பிலையும் போடுங்க. சரி, அப்ப முடிப்ப வேணா. குட் நைட். Okay, sir. Good night. Thank you, sir. Thanks.